முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பின் முதல்வர் பதவியில் ஸ்டாலின் அமர்ந்தபோது ஒரு முள்கிரீடம்தான் அவரது தலைமீது சுமத்தப்பட்டது. மாநிலத்தின் கடும் நிதி நெருக்கடி, கோவிட் 2ஆம் அலை என அவருக்கு அடுக்கடுக்கான சவால்கள் காத்துக் கொண்டிருந்தன. ஆனால் இந்த தடைக்கற்களை திராவிட மாடல் செயல்பாடு மூலம் வெற்றிகரமாக கடந்துவிட்டதாக அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சிதான். இருப்பினும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக முதல்வராகவும் மு.க. ஸ்டாலினின் தலைமை பண்பு பல ஏற்ற இறக்கங்களுடனே பயணித்திருக்கிறது. தமிழ்நாடு huge tragedy, death toll mounts to 53. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். Case of B. Ajit Kumar, who died in illegal police custody, even have happened. கூட்டணியை அரவணைப்பதில் தந்தையை விஞ்சிய அரசியல் சாதுரியம், பிற மாநிலங்களும் பாராட்டும் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்கி எதிர்க்கட்சிகளை திக்குமுக்காடு செய்ததென பல அதிரடி காய் நகர்த்தல்கள் அரசியலில் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டுகளை பெற்று தந்துள்ளன. அதேவேளையில் அதிகரித்து வரும் தமிழக அரசின் மீதான கடன் சுமை, சட்டம் ஒழுங்கு குறித்த விமர்சனங்கள், சாதிய மோதல்கள், கனிமவள கொள்ளை, வாரிசு அரசியல் போன்றவை ஸ்டாலின் அரசுக்கு கரும்புள்ளியாக மாறியிருக்கின்றன. கனிமவள கொள்ளைகளை அனுமதிப்பது கேட்பாரட்டு போறது கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு ராம்பண்டா இருக்கிறதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில் தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் சாதித்தாரா அல்லது சரிந்தாரா? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். உதயசூரியன் நாடகம் வழியாக திராவிட கொள்கைகளை ஊர் ஊராக பரப்பிய ஸ்டாலின் அதே மூலம் மக்களுடன் நெருக்கமானார். 20 வயதில் தொடங்கிய அந்த வேகம் 70 வயதிலும் குறையாமல் மக்களை தொடர்ந்து சந்திப்பது அரசியல் களத்தில் ஸ்டாலினுக்கு கூடுதல் பலமாகவே உருவெடுத்திருக்கிறது. முதல்வராக கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் ஒரு நிர்வாகியாக மட்டுமல்லாமல் ஒரு மாடர்ன் சிஎம்மாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். சைக்கிளிங் செல்வது, ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்வது, திடீரென பேருந்துகளில் ஏறி மக்களிடம் குறைகளை கேட்பது, டீ கடைகளில் அமர்ந்து பேசுவது என எளிதில் அணுகக்கூடிய தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். கலைஞர் கருணாநிதியை போன்று மேடைகளில் தீர்க்கமான குரலில் ஆவேசமான அடுக்குமொழி வசனங்களால் மக்களை கவரும் பாணி ஸ்டாலினுடையது அல்ல. ஆனால் அரசியலில் நிதானமான முதிர்ச்சியான அணுகுமுறையை கையாண்டு ஒரு தலைவராக ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார் என்கிறார் பத்திரிகையாளர் சிவபிரியன். அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுகின்ற திரு கருணாநிதி அவர்களால் கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை கட்டமைத்து அந்த கூட்டணியை கிட்டத்தட்ட 4 தேர்தலுக்கு கொண்டு சென்றதாக சரித்திரம் தமிழ்நாட்டில் கிடையாது. பொலிட்டிக்கலா திரு ஸ்டாலின் அவர்களுடைய சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸை அக்கோமடேட் பண்ணி அவங்கள அரவணைத்து செல்றது திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா திரு கருணாநிதி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை விட அவர் மேலும் அந்த விஷயத்துல வளர்ந்து நிற்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டுமல்லாமல் மாறுபட்ட சித்தாந்தம் கொண்ட கட்சிகளை ஒரே குடையின் கீழ் வைத்திருப்பது, வாக்குகள் சிதறாமல் கூட்டணிக்குள் கொண்டு வருவதை உறுதி செய்வதாகியவை ஒரு தலைவராக ஸ்டாலினின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. மத்திய பாஜகவுக்கு எதிரான ஸ்டாலினின் தொடர்ச்சியான நகர்வுகள் அவரை ஒரு மாநில தலைவராக மட்டுமின்றி தேசிய அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாகவும் மாற்றியுள்ளது. தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரை அதிமுக ஆட்சியின் தொழில் திட்டங்களை கைவிடாது தொடர்ந்தது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதியில் நாட்டின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியது என முதல்வராக ஸ்டாலின் சாதித்திருக்கிறார் என்கிறார் பத்திரிகையாளர் சிவபிரியன். இன்னைக்கு தமிழ்நாட்டோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 45% இந்த கண்ட்ரி. இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற ஐபோன்கள், அசெம்பிள் பண்ணப்படுகின்ற ஐபோன்ல 95% ஆர் அசெம்பிள்டு ஃப்ரம் தமிழ்நாடு. ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு உலகெங்கும் ஏற்றுமதி ஆகிறது. அசெம்பிளிங் மட்டும் இல்லாம ஹை எண்ட் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கொண்டு வராங்க. அந்த காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்ல வேல்யூ அடிஷன் பண்ணும்போது தான் ஹை எண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும். அரசு நிர்வாகத்தை சிறப்பாக கையாளும் அதே வேளையில் குற்றச்செயல்கள், போதை பயன்பாட்டை கட்டுப்படுத்த ஸ்டாலின் தவறியிருப்பதாக பத்திரிகையாளர் சிவபிரியன் விமர்சிக்கிறார். இந்த லா அண்ட் ஆர்டர் விஷயத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். அதில் திமுக அரசு ஒரு பெரிய வெற்றியை பெறவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இந்த ட்ரக் இஷ்யூஸ் பிளஸ் லா அண்ட் ஆர்டர், எஸ்பெஷலி கிரைம் அகைன்ஸ்ட் விமென்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களை கவரும் வாக்குறுதிகளே திமுகவை ஆட்சியில் அமர்த்தின. ஆனால் ஆட்சியை பிடித்த பின் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை செயல்படுத்துவதில் காட்டும் ஆர்வம் முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இல்லை என்றும், முதல்வராக தமிழக அரசின் கடன் சுமையை ஸ்டாலின் அதிகரித்துள்ளார் என்ற விமர்சனங்களும் பலமாகவே எழுந்துள்ளன. அரசியல் தலைவராக ஸ்டாலின் இருக்கும் இடமும் இதுவே. குறிப்பாக பாஜகவின் தனிநபர் பிம்ப அரசியலை விமர்சித்துக் கொண்டே திமுகவை விடவும் ஸ்டாலினையே மையப்படுத்தும் விளம்பர அணுகுமுறை கட்சியை தாண்டி ஒரு தனிநபரின் பிம்பத்தை சுற்றியே அதிகாரம் குவிகிறதோ என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. காலநிலை மாற்றத்தை கையாள்வதில் முன்னோடி மாநிலம் என கூறிக்கொண்டே ஒருபுறம் பசுமை திட்டங்களை ஏந்திக் கொண்டு மறுபுறம் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை மௌனமாக வேடிக்கை பார்ப்பது மு.க. ஸ்டாலின் அரசின் நம்பகத்தன்மையை சற்று சறுக்கச் செய்வதாக பத்திரிகையாளர் சிவபிரியன் விமர்சிக்கிறார். கனிமவள கொள்ளை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கேட்பாரட்டுக்கு இருக்கிறது. அது யாருமே கேட்கறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனிமவள கொள்கைகள் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஒரு பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறார். நிச்சயமாக இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் விஷயத்துல
பேசுறாங்களோ அந்த அளவுக்கு they did not walk the talk. தென்னிந்தியாவின் வலிமையான அரசியல் முகமாக பாஜகவை எதிர்த்து நிற்கும் ஸ்டாலின் கூட்டணி இணக்கம் மற்றும் தொலைநோக்கு திட்டங்களால் மக்கள் மனதை வென்றுள்ளார். இருப்பினும் கனிமவள கொள்ளை, சட்டம் ஒழுங்கு மெத்தனம், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் போன்றவை அவரது ஆட்சிக்கு முட்டுக்கட்டைகளாக தொடர்கின்றன. சாதனைகளும் சறுக்கல்களும் சரிபாதியாக பயணிக்கும் இந்த சூழலில் வரும் தேர்தலில் மக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு மீண்டும் சிவப்பு கம்பளம் விரிப்பார்களா அல்லது முட்டுக்கட்டை போடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.